எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Start to Study. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா B.Ed first year second semesterல இருக்க child rights and protection subjectல இருக்க ஒரு important question பார்க்க போறோம். என்ன question எந்த யூனிட் அப்படினு பார்த்தோம்னா யூனிட் 1ல இருக்க definition of child under various laws in India. இந்த question தான் பார்க்க போறோம். இந்த question வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ல கேட்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அவ்ளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது 10 மார்க்ல கேட்கிறதுக்கு. சோ இந்த questionல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா எந்தெந்த ஆக்ட்க்கு வந்து பார்த்தோம்னா சைல்டுக்கு ரிலேட்டடாக இருக்குது ப்ளஸ் அந்த ஆக்டில் சைல்டுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த கொஷின். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். இந்த கொஷினை கூட மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் வந்து ஒரு சிஸ்டர் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதனாலவே இந்த கொஷின் வந்து அப்லோட் பண்ணுறோம். அது மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் எல்லா கொஷின்ஸும் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்ம சேனலில் 4 to 5 கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இது அனதர் கொஷின். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை செகண்ட் செமஸ்டரில் இருக்கிற மற்ற சப்ஜெக்ட்டுக்குமே நம்மளோட சேனலில் நோட்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதுவும் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட் எல்லாத்தோடைய பிளேலிஸ்ட்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் புரியல, அதை எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ போடணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த கொஷின் என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபேக்டோரியஸ் ஆக்ட் 1948. இந்த ஆக்ட் எதுக்காக சொல்லியிருக்காங்க, யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆக்ட் வந்து சைல்டுன்னு யாரை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாகவே சைல்டுனா யார், சைல்டு ரைட்ஸ்னால் என்னன்றதுக்காகவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆக்டில் சைல்டுன்னு யாரை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தேன்னா யாரு வந்து 14 வயசை கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்களுக்காக சொல்றது தான் இந்த விஷயம். என்னன்னா யாரெல்லாம் இந்த 14 வயசை கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்க யாராவது ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த ஆக்ட் வந்து இருக்கு. ஸோ அவங்களுக்கு மேல நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 14 வயசுக்கே முடியலை, இந்த பிள்ளைய போய் நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க மேல ஃபைல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சைல்டு மீன்ஸ் எ பர்சன் ஹூ இஸ் அன் மேல் ஆர் ஃபீமேல். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜெண்டருமே கொடுத்துருக்காங்க. ஹூ ஹாஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சட்டத்துக்கு இது சொல்கிறாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் மைன்ஸ் ஆக்ட் 1952. இந்த ஆக்ட் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம், யார் வந்து 18 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்களுக்காக வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த அபாயகரமான இடத்துலலாம் அவங்கள வேலை செய்ய வைக்கிறது யாருன்னா 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்கன்னா ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அபாயகரமான இடங்களில் வேலை செய்ய வைக்கிறது, ஆபத்தான இடங்களில் வேலை செய்ய வைக்கிறதுனால குவாரிலெலாம் நிறைய பிள்ளைங்களை வந்து வேலைக்கு சேர்க்குறாங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக சொல்கிறது. நெக்ஸ்ட்டு சைல்டு லேபர். யாரெல்லாம் 14 வயசை கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்கள வேலைக்கு வச்சா அவங்க மேலே வந்து இந்த ஃபைல் பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000. இந்த ஆக்ட் எல்லாத்துக்குமே இயர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இயரோட நீங்கள் எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ப்ளஸ் இந்த இயரோட படிங்க, அப்போ தான் 1 மார்க்கில் கேட்டாலுமே உங்களால் கரெக்டாக வந்து பதில் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தான். இதுக்குன்னு தனி ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதுதான். ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு தனியாகவே இதை பற்றி போஸ்ட் பண்ணுறேன். பட் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யாரெல்லாம் வந்து 18 வயசில் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சைல்டு மேரேஜ் ஆக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல பெண் பிள்ளைக்கு 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் அந்த பெற்றோர்கள் மேலே இல்லையோ அவங்க கார்டியன் மேலே நம்ம கேஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து 21 வயசுன்னு சொல்கிறாங்களா. ஸோ அந்த ஆக்ட் தான் இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ சைல்டு மீன் எ பர்சன் ஹூ இஸ் அ மேல் அண்ட் ஹாஸ் நாட் கம்ப்ளீட்டட் 21 இயர்ஸ். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு கம்ப்ளீட் பண்ணாமல் ஆண்கள் கல்யாணம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து 18 வயசு முடியாமல் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆக்ட் சொல்கிறாங்க. இந்த ஆக்ட்னால என்ன விதமான யூஸ்ஃபுல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லியாக ஃபீமேல் சில்ட்ரனுக்கு மேரேஜ் ஆகிறதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க குழந்தைங்கள. ஸோ அதனாலவே இந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபீமேல் சில்ட்ரனுக்கு எஸ்பெஷலாக. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொன்னாலே 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் 14 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பெண் குழந்தைக்கும் பொருந்தும் ஆண் குழந்தைங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனி கொஷினாகவே இருக்குது. நான் சொல்லியிருக்கல இந்த லாஸ் எல்லாம் சொல்லியிருக்கல, இந்த சைல்டு மேரேஜாக இருக்கட்டும், சைல்டு லேபர் ஆக்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்டாக இருக்கட்டும், ரைட் டு எஜுகேஷன் ஆக்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு
தனித்தனி 10 மார்க் கொஷினாகவே இருக்குது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து ரொம்ப ப்ரீஃபாகவே நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்ன ஆக்ட் எல்லாமே தனித்தனியாக உங்களோட யூனிட் 3ல் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சீக்கிரமாகவே அதுக்கெல்லாம் வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதில் வந்து கேட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைல்டு ரைட்ஸை பற்றி டெஃபைன் பண்ணுங்க தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஆனால் அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் போடும்போது உடனே நோட்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கூட இருக்குது. போஸ்கோ ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட். இந்த ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து தட் மீன்ஸ் மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம், 2 பேருமே வந்து ஏஜ் 18 கம்ப்ளீட் பண்ணாதவங்க, 18 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்கறது, இல்லை ஆபாச படங்களை வந்து பார்க்கறது சொல்லுவாங்களே, 18+ படம் 18+ படம்னா நிறைய இடத்துல இப்போ யூடியூப்லாம் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. 18 வயசு கீழே இருக்கவங்க அந்த படத்தை பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்களோ. ஸோ அந்த மாதிரி பார்க்கறது, அதே மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, அவங்க இந்த பாலியலுக்கு இது துன்புறுத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது யாருன்னா 18 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆக்ட் வந்து அகெயின்ஸ்டாக ஃபைல் பேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஃபார் வேரியஸ் பொசிஷன். என்னென்ன மாதிரியான ஏஜ் என்னென்னத்துக்குலாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 14 வயசு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் இன் எ ஃபேக்ட்ரி. நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா என்ன தான் உங்களுக்கு வீட்டில் வறுமை காரணமாக இருந்தாலும் 14 வயசுக்கு கீழே இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே வந்து கேஸ் போடுவாங்க. பட் 14 வயசுக்கு மேலே வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 21 வயசு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பஞ்சாயத்துலையோ முனிசிபாலிட்டியோ எலெக்டட் பண்ணுறதுக்கான ஒரு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 25 வயசு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதில் வந்து நீங்கள் நிற்கிறதுக்கான எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து 30 அப்படின்றது வந்து ராஜ்யசபா அண்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அண்ட் 35 அப்படின்றது கவர்னர், வைஸ் பிரசிடென்ட் அண்டு பிரசிடென்ட். ஸோ இதெல்லாம் இந்தந்த வயசுக்கு இந்தந்த பதவிக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். நான் வந்து 5 மார்க்குக்கு எவ்வளோ எழுதணுமோ அவ்வளோ கொடுத்துருக்கேன். என்னோட இந்த லாங் சைஸ் நோட்டில் A4 சைஸ் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ்க்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து கரெக்டாக இருக்கும், நீங்கள் அந்த உங்களோட A4 ஷீட்டில் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் வந்து கேட்டாங்கன்னா மறக்காமல் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்த கொஷின் NGO கொஷின், இதை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்குங்க. நோட்ஸ் வந்து இப்போ தான் சிஸ்டர் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய டாபிக்ஸ்க்கு வந்து புக்ஸில் வந்து இன்னும் டாபிக் வந்து ஒரு நல்ல டாப்பிக்காக எனக்கு எந்த புக்கும் தோணலை. ஏன்னா இன்னும் நல்ல ஆத்தர்ஸ் புக் எதுவுமே மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை, இன்னும் வரவே இல்லை. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதான் நான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த டாபிக்ஸ்லாம் கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற டாபிக்ஸ் அப்லோட் பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரம் ஃபுல்லி ஃபினிஷ் பண்ணி யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு கிளியராக கொடுக்கணும், ஈஸியாக கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ டைம் எடுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன். இன்னும் நிறைய பேர் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் கேட்குறீங்க, பெடகாஜிக் கேட்குறீங்க. பெடகாஜிக் காமன் டாபிக்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட் பெடகாஜிக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் மைண்ட் மேப் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மைண்ட் மேப் மூலிமா கொஷின்ஸில் என்னென்னலாம் கொஷின்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் நீங்கள் ப்ரீஃபாக எழுதணும்னு மூலிமா நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அதுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை. நான் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுன்னா கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதனால் என்னென்னலாம் இருக்குன்னு மைண்ட் மேப் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். காமன் டாபிக் தனியாக நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் மறக்காமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபை ஆகும். நீங்களும் பார்த்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை, உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.